நான் வாழ்க்கையில் தோத்தே போயிட்டேன். பணம் போச்சு, எனக்கு கல்யாணம் போச்சு, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, அசிங்கமாக இருக்குது, எனக்கு வாழையே பிடிக்கல, செத்து போயிடலாம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றதை யோசிக்காதனால தான் இந்த முடிவு. வழி இருக்கா இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெயிக்கணுன்றது எல்லாரோடது கரெக்டு, பணம் எல்லாம் தேவை. ஆனால் தோத்துட்டா எல்லாம் போச்சுச்சுன்னா நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது எனக்கு வாழ்க்கையே போச்சு, முடிச்சிருவோம், இல்லை சூசைட் பண்ணிக்குவோம், இப்படி தான் எண்ணங்கள் வரும் தவிர அதை யோசித்து நிதானன்றதை கடைப்பிடிக்கிறதே கிடையாது. சொல்யூஷன்ஸ் எப்பவுமே அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கூடயே இருக்கும். ஆனால் அதை காமாக நிதானமாக யோசிச்சோம்னாலே நீங்கள் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் பக்கத்தில் வரும். நான் எப்பயுமே இந்த ஒரு கதை எனக்கு தோணும், எனக்கு பிரச்சனைன்ற வரும்போது நான் இது யோசிப்பேன், அதை பற்றி நான் கேட்பேன். காட்டில் மான் இருந்திருக்கு. குட்டியோட உணவை தேடி அது போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த குட்டிக்கு அம்மா என்ன பண்ணுதோ அதை தான் அது வாட்ச் பண்ண தவிர அதுக்கு எதுவுமே தனியாக யோசிச்சு பண்ணாது. அப்போ அம்மா என்ன பண்ணுதுன்னா, மான் அது அப்படியே அம்மா மான் நடந்து போயிட்டே இருக்கு, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு நிமிர்ந்து பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒரு சிங்கம் நிற்கிது, ஒரு திசையில நிற்கிது. ஐயோ சிங்கம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு, எப்பயுமே சிங்கத்தோடது என்னன்னா, நீங்க ஓடினா அது ஓடி கேட்ச் பண்ணும், அது நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும், உடனே அது ஸ்டெப் எடுக்காது. வாழ்க்கையில் எப்பயுமே பண்ணாது சிங்கம். அடுத்த திசையை நம்ம பார்க்குது, காட்டு தீ எரியுது. அப்ப இங்கிட்டும் நம்ம நகர்ந்து போக முடியாது லெஃப்ட் சைட்ல. சரி, ரைட் சைட்ல யோசிக்குது, அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சைடும் ஓட முடியாது. சரி, நம்ம இன்னொரு திசையை யோசிச்சா அங்க ஒரு வேனை அம்பை எடுத்து கரெக்டா நிக்கலாம். அப்போ அது ஒரு டிசிஷன் எடுக்குது, ஐயோ வந்துட்டாங்களே, நம்ம வாழ்க்கை முடிய போதே அப்படின்னு அது யோசிக்கும் போது 4 பேரையும் அந்த சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. மான்குட்டி அது குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம பதட்டப்பட்டோம்னா அதுவும் பதட்டப்படும், 2 பேரும் உயிர் போயிடும். அப்போ இந்த இடத்துல நிதானமாக சாக போகிறோம், அவ்வளோதானே. நிதானமாக சந்தோஷமாக சாவோம், எதை பற்றி யோசிக்காம இப்போ சாப்பிட்றத மாத்திரம் பண்ணுவோன்னு யோசிச்சது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, நிதானமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. திடீர்னு இடி மின்னலோட மழை பெஞ்சோன்னே காட்டு தீ அணைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பாதை கிளியர் ஆயிடுச்சு. இந்த இடி மின்னல் சத்தத்தில் இருக்கும்போது வேட்டங்கார அவசரத்துல இருக்கும்போது அந்த மின்னல் சவுண்டில், இடி சவுண்டில் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அம்பு விடுறாப்புல சிங்கத்து மேலே படுது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 3 பாதை. இது சிங்கம் செத்து போனோடனே அவனால் வர முடியாது, மான் எங்கிட்டு வேணால் ஓடலாம். இப்போ 2 சைடு இருக்குது, இந்த 4ல் 2 பக்கம் எது வேணால் போகலாம். இதை தான் நம்ம யோசிக்கணும். நம்ம கோவப்பட்டோ நம்ம நிதானம் இழந்தோம்னா நம்ம குழந்தைங்களும் நம்ம கூட இருக்கும்போது அதுங்களும் பதட்டப்படும், அதுங்களுக்குள்ளும் தப்பான எண்ணங்கள் போகும், பயந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் தசை தெரியாமல் ஓட தான் செய்வாங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில் எதை நோக்கி போகணுன்னு போய் தெரியாமல் போயிடும். நம்ம செய்கிற நிதானம் இல்லாமல் கோவப்படுற சில விஷயங்கள்னால நம்ம வரப்போகிற ஜென்ரேஷன், நம்ம கூட இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் பிரச்சனை வரும். இந்த கதை கேட்டிங்கனாலே கொஞ்சம் பொறுமை வேணும், நிதானம் வேணும், யோசிக்கிற தன்மை வேணும், ப்ராப்ளம் சொல்யூஷனை தேடணும். ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு தான் கிடைக்கும் தவிர ஒரு பாட்டுனால முடிஞ்சோடனே பெரிய பணக்காரன் ஆக முடியாது. அது படத்தில் மாத்திரம்தான், கற்பனையில் மாத்திரம் தான் நடக்கும். நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னா ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கு, ஜெயிக்கலாம். எல்லாமே நம்ம பக்கத்துல தான் இருக்கு. தோக்குறதும் நம்ம பக்கத்துல தான் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கும் பக்கத்துல தான் இருக்கு. எதை எடுக்கிறோம் தான் நம்ம கிட்ட இருக்கு, எப்படி போறோம் தான் இருக்கு. வேகமா போனோம்னா நிச்சயமாக 1-2 பேர் சக்சஸ் போகலாம், மிச்ச பல பேர் தோத்து போய் தான் இருப்பாங்க. ஆனா நிதானமாகவும் கொஞ்சம் யோசிக்கிற தன்மையில இருந்தோம்னா சக்சஸ் நம்ம கிட்ட இருக்கும். அதை போய் நம்ம ருசிக்க முடியும், சந்தோஷம் அடைய முடியும். நம்ம சந்தோஷம் அடையும் போது நம்ம குழந்தைங்க, நம்ம ஜென்ரேஷன் கரெக்டா இருக்கும். கரெக்டாக நேர்வழியில் பாசிட்டிவாக திங்கிங் பண்ணும்போது, இந்த கதைப்படி யோசிக்கும் போது நீங்கள் நிச்சயமாக நம்மளுக்குள்ள எல்லா எண்ணங்களும், எல்லா பதட்டமும் இருக்கும், எல்லா பயமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கனாலே ஒரு சொல்யூஷன் நம்ம கிட்ட பிறக்கும். நம்ம யார்கிட்ட கேட்கணும், எங்கே போகணும், என்ன பேசணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஒன்று கிடைக்கும். அதுலேருந்து அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கொடுப்பாங்க, அடுத்த ஸ்டெப்பு அடுத்த டைரக்ஷன் கிடைக்கும், டைரக்ஷன் போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு நிதானமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்கும் போது சக்ஸஸில் போய் நிற்பீங்க. சக்ஸஸ்னா என்ன, எல்லா அல்டிமேட் பணம், அந்த பணத்துலன்றது நம்ம போய் கையில் கிடைக்கும் போது கொஞ்சம் இன்னைக்கு 1000
1000 கிடைக்குதுன்னா நாளைக்கு அப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 10,000 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பாக போனோம்னா 1,00,000 வரும். அப்போ அதே ஸ்டேபிள் ஆகும். எங்கே நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஃபார்முலா படி நம்ம போயிட்டே இருக்கிறோமோ சக்ஸஸ் நிற்கும். அந்த 1 லேக்கோ 2 லேக்கோ வரும்போது ஸ்டேபிள் ஆகும். ஸ்டேபிள் ஆச்சுன்னா உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும், எல்லாமே பூர்த்தி ஆகும். ப்ராப்ளம் இதனால தான் நடக்கும். ஒரே சொல்யூஷன்ஸ், நம்ம நிதானத்தை கடைப்பிடிக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கெங்கெல்லாம் கோவப்பட்டோம், என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்றது யோசிங்க. இதை நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. நான் கோவப்பட்டனால எனக்கு பட்ட அவமானங்கள், எனக்கு பட்ட நஷ்டங்கள், எனக்கு ஏற்பட்ட அத்தனையும் அந்த ஒரு சில கோபம், சில நொடி பேசின வார்த்தைகள், அதை யோசிக்கிறேன். அதை இப்ப செய்யக்கூடாதுன்றத எல்லா விதத்திலையும் நான் கடந்த ஒரு வருஷமாக அதை கடைப்பிடிக்கிறேன். எனக்கு நானே மாற்றம் தெரியுது. நிதானமா இருக்கிறனால யோசிக்கிறேன். யோசிக்கும் போது வெளியில போகும்போது, வண்டியில போகும்போது சில பிரச்சனைகள் வந்தாலும் வார்த்தை பேசுறது காமாகிறேன். ஒரு குரூப் டிஸ்க் இருக்கிறோம்னா, ஒரு ஸ்கூல், என் பையன் ஸ்கூலோட போகும்போது, ஏன் முன்னாடி நீங்க பேசுவீங்க, முன்னாடி சில பிரச்சனைகள்லாம் வருவீங்களே, இப்ப ரொம்ப காமா இருக்கீங்கன்னா அவங்க சொல்றது கேட்கும் போது தான் தெரியுது, ஓ நம்ம மாறி இருக்கோம். பல பேர் பல ஆங்கிள் உங்களை நோக்கி பல பிரச்சனைகள் வரும். அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஹேண்டில் தான், நீங்க ஒதுங்கி ஓடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஹேண்டில், அதை ஃபேஸ் பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. காமா இருங்கனாலே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் அங்கேயே கிடைக்கும். அதை தான் நான் இப்போ ஸ்டெப் பண்றேன். யோசிக்கிறது நம்ம கிட்டே இருக்கு, சொல்யூஷன் நம்ம கிட்டே இருக்கு, சக்சஸும் நம்ம கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போச்சு, அத்தனையும் போச்சு. இனியாவது நம்ம கிட்ட வர வேண்டிய சில விஷயங்கள் வரணும்னா முதல்ல நம்மளை மாற்றணும், இந்த மெக்கானிசமை மாற்றணும். இதை யோசிச்சிங்கனாலே, இந்த பாடி மெக்கானிசம் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஆன வே கிடைக்கும். யோசிங்க, சக்சஸ் பக்கத்திலே இருக்கு, வரும் உங்ககிட்ட.